பார்த்து சாப்பிடுங்க, ஒரே இடத்துல ஒண்ணும் இல்ல. அது சரியாயிடும். பெரிய வீடு சரியாயிடும், பரவாயில்ல சுரேஷ். இருவரும் வெட்கப்படணும். இப்ப ரொமான்ஸ் ஆகும். உன்னை பார்த்தா நான் ரொமான்ஸ் ஆகாம இருக்க முடியுமா? நீங்க ரொம்ப நல்லவரு. அழகழகில் அடுத்து வரும் காலங்களில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்னம்மா நீட்டி நம்பிங்க போயிட்டு வந்துட்டீங்களா? ஒரு பொம்பளைங்க இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வாக்கிங் போவீங்க அப்படின்னு மலரையும் மதியம் பார்த்து கேட்குறாங்க பாருங்க கேள்வி. நாங்கள் சமைச்சு வச்சுட்டு தானே அத்தை போனோம். இப்போல்லாம் மலர் தாங்க டப்பு டப்புன்னு பேசுது. மதிக்க ஆச்சரியமாக இருக்குது. என்னடி அவசரமாக இருந்தாலும் நீ ரொம்ப பேசுகிற. அத்தை நான் கரெக்டாக தானே பேசினேன், நான் எதுவும் தப்பாக பேசுனேன்னா? இப்போ மதியானத்துக்கு நாங்கள் சமைக்க போகிறோம் அத்தை. அப்புறம் என்ன அத்தை, உங்களை நாங்கள் ஒரு துரும்பு எடுத்து போட சொல்ல மாட்டோம் அத்தை. அப்போ நான் துரும்பு கூட நான் எடுத்து போடலேன்னு சொல்லாமல் சொல்ல வரியா? ஐயோ அத்தை அப்படிலாம் பேசாதீங்க, அப்புறம் ப்ரெஷர் வந்துடும், அப்புறம் அதுக்கும் மறுபடியும் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்கும் பிடிச்சிக்கிறதுங்க கிளவி. அடிப்பாவி, அப்போ என் புருஷனுக்கு செலவு பண்ண அவன் புருஷன் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறியா? ஐயோ அத்தை நான் எப்போ சொன்னேன்? இப்போ சொன்னியடி ப்ரெஷர் வந்தால் அப்புறம் மெடிக்கல் செலவு மறுபடியும் பண்ணணும்னு சொன்னியடி. இல்லை அத்தை தேவையில்லாமல் எதுக்குன்னு நான் சொன்னேன், அதுக்காக நான் என் புருஷன் செலவு பண்ண நான் சொல்லவே இல்லையே. வரட்டும்டி வரட்டும், உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் புருஷன் மறுபடியும் செலவு பண்ணுமான்னு கேட்டுட்டா மலருன்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு வரட்டும். அட பாக்கியராஜு, அட சுரேஷு, இன்னைக்கு கச்சேரி களை கட்டிருச்சா? ஐயையோ யார் முகத்தில் முடிச்சோடனே தெரியலையே. இங்கே மலர் மதி வாக்கா நமக்கு போவோம் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறாங்க. என்ன இவங்க இப்படி ஆரம்பிக்கிறாங்க? எப்படிங்க நீங்கள் 7 வருஷம் இவங்க கூட குப்பை கட்டினீங்க? அதான் மதி விதிங்கிறது. நான் வாயை மூடிக்கிட்டே இருந்தேன், மூடின ஜிப்பு மாதிரி, அதனால காலம் ஓட்டியிருக்கேன் போல இருக்கு. ஐயோ இப்போ என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க? இப்போ என்ன பிரச்சனை பண்ண போகுதுன்னு தெரியலையே. பார்த்தா ஃபோனை பண்ணுது. அடே 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 பாக்கியராஜு உன் பொண்டாட்டி. அம்மா நீ இருமா, எனக்கு வேலை கிடக்கு வைமா, நீ சும்மா வீட்டுக்கே வந்துட்டு இருந்தா இங்கே வேலை எப்படி பார்க்குறது, அப்புறம் எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? ஏண்டா அப்போ சம்பளம் கொடுக்குறத முக்கியம், நான் உனக்கு பெத்த தாய் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரியா? அம்மா நான் எப்பம்மா அப்படிலாம் சொன்னேன்? என்னம்மா நீ ஏதாவது சொன்னால் உன்னை பிடிச்சிக்கிற? ஐயா இப்படி தான் அங்கேயும் பிடிச்சிருக்குமோ அப்படிங்கல மலர் இருந்துட்டு ஃபோன் பண்ணுது. செகண்ட் கால் வருது. அம்மா வைமா மேனேஜர் கூப்பிட்றாரு, வை அப்படின்ட்டு அதாவது மேலதிகாரி கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. வச்ச இவங்க ரூமுக்குள்ளே போய் தான் பேசுதுங்க மலர். என்ன ஆச்சு மலர்? அட ஏங்க கேட்குறீங்க? ஒன்று சொன்னால் 9 சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஆமாம் மலர், இப்போவும் ஃபோன் அடிச்சிச்சு எங்கள் அம்மா. என்ன சொல்லிட்டாங்களா? ஏன் கேட்குற? நான் ஒன்று சொன்னால் அதை பிடிச்சிக்கிறது. ஏன்டா அப்படியாடா இப்படியாடாங்குது. அதே தாங்க இங்கேயும். சும்மா எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ப்ரெஷர் ஆயிரும், அப்புறம் அதுக்கும் வேற செலவு பண்ணணும், அதாவது டாக்டர் வரணுமா தேவையான்னு அப்படி சொன்னேங்க. உன் புருஷன் செலவு பண்ண சொல்லி காமிக்கிறான்னு ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ மலரு, அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நான் என்ன பண்ணுறது? நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், நீங்கள் வேலையை பாருங்கள். இப்போ அடுத்து சுரேஷுக்கு தான் பண்ணும், பார்த்துக்கலாம். அவன் இருக்கிற டென்ஷனுக்கு ஃபோனை அட்டன் பண்ணுறானா என்னன்னே சொல்ல முடியாது, பாருங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க இங்கே அடுத்து சுரேஷுக்கு அடிக்குது இங்கே மாமியார். சுரேஷ் பார்த்தா ஃபோனை பார்க்குறாரு. அம்மா என்ன வில்லங்கத்தை ஏற்படுத்துதோ ஒன்றும் புரியலையே, ஃபோனை எடுத்தால் நமக்கு மாட்டிக்குவோம் அப்படின்னு அவங்க கேஸை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சொல்லுங்கள் ஏண்டா நீ என்னடா பண்ண அப்படின்னு இங்கே விசாரிக்கிறாரு. என்ன இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், மறுபடியும் அடிக்குது. ஐயையோ சரி நம்ம நாட்டு சிப்பில் போடுவோமா, இல்லை ஃப்ளைட் மூடில் போடுவோம்னு ஃப்ளைட் மூடில் போட்டுறாரு. அம்மா வாய்க்கு பயந்துக்கிட்டு சுரேஷுக்கு அடிச்சு ஓஞ்சு போகுது. என்ன இவனு எடுக்க மாட்டேங்கிறான், இவர் வெளியில் போயிட்டு வரேன்ட்டு போனாரு, ஆளை காணா. இதை நான் ஒரு பஞ்சாயத்து தீக்காம விட மாட்டேன் போயின்னு கத்திட்டு இருக்காங்களா. கரெக்டாக பார்த்தா சரி இனிமேல் இதுக்கு மேலே இருக்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு வீட்டுக்கே வராரு சுரேஷும். பாக்கியராஜும் வராங்க. அவங்க வீட்டுக்காரரும் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ஐயோ நான் என்னத்த சொல்லுவேங்க, எதை சொல்லுவேங்க? என்னடி சும்மா ஃபோன் எடுத்தா நச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கவுண்டமணி சொல்லுவார். அந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே நொய்யுன்னு உன்னோட ராமாயண கதை முடியவே முடியாது போல இருக்கே. என்னங்க நீங்கள் இப்படி மாறிட்டீங்க? ஐயோ யாருமே எனக்கு இல்லையா அப்படிங்கிற அவங்க கடைசி பையனும் பொண்ணு வராங்க. என்னமாச்சு அம்மா உடம்பு முடியலையா? நாங்கள் இருக்கம்மா, நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க? நீங்கள் இருக்கியடி, எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஆனால் இனிமேல் வந்துடும் போல கேடி. என்னம்மா சொல்லுங்கம்மா. உங்கள் அண்ணி இருக்காளே, அண்ணி என்ன பண்ணாங்க? கேளுடி கதையை கேளு. உங்கள் அண்ணன் நம்ம அப்பாவுக்கு நேற்று செலவு பண்ணால, இன்னைக்கு நான் ஓயாமல் செலவு பண்ணணுமா, உங்களுக்கு ஏதாவது வந்தா அப்படி இப்படின்னு பேசுனாடி அப்படிங்கல. நிஜமாவா? அண்ணி அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே. அடிப்பாவீங்களா? நான் உங்களை பெத்தனா இல்லை அவ பெத்தாலடி, எதுக்கெடுத்தாலும் அவளுக்கே பேசுறீங்க அப்படின்னு ஆரம்பிக்க சுரேஷ் வந்து அம்மா அப்படிங்கல பாடா வா, நீ என்னென்ன வேலை பண்ண தெரியுமா? என்னம்மா நான் ஒன்றும் பண்ணலேம்மா. பாக்கியராஜன் பக்கத்தில் உட்காராரு. ஏம்மா எதுக்குமா ஃபோன் பண்ணீங்க? டே பேசாதீங்கடா, உனக்கு ஃபோன் போட்டால் வேலை இருக்குன்னு சொல்கிறேன். அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, உண்மையில வேலைம்மா. சுரேஷும் அதே மாதிரி பேச. நீ பேசாதடா, நீ பேசாத. அவனாவது ஃபோனை அட்டன் பண்ணான், நீ ஃபோனை அட்டனும் பண்ணலை. ஃபோனை என்னடா பண்ணி வச்ச? ஃபோன் போகவே மாட்டேங்குது உனக்கு. அம்மா இல்லைம்மா நான் அவுட்டோரில் இருந்தேம்மா, சிக்னலே விட்டு தாம்மா கிடச்சிருக்கும், அதனால எனக்கு தெரியலம்மா. தெரியாமல் போச்சு. இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேங்க, இனிமே இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கல. என்னதாம்மா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலைம்மாம்மா.
இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துனாங்க. நாங்க தான் வந்துட்டோமே. வாக்கிங்க்கு சொல்லிட்டு தான் போனோம். சொல்லாமலாம் போகல. அப்படின்னு சொல்லையில அங்கேருந்து ஃபோன் அடிக்குது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கையில, சொல்லாம போகலைங்கேலே அடிக்கிற ஃபோன எடுக்கலங்க. சொல்லுடி. அதனால என்ன? ஏன் சீக்கிரம் வந்தா என்ன? சமைக்கணுமேன்னு கேட்டேங்க. அவ்வளோதாங்க. ஐய்யய்யோ! பொய் சொல்றாங்க. மதி பேசுது. மாமா அப்படிலாம் அவங்க பேசல. ஏய் நீ சும்மா இருடி. நீ பெரிய ஆளு. உன்னால தான் அவ கெட்டு போயிட்டா. இங்க பாருங்க, நாங்க அப்பலாம் சொல்லவே இல்ல. வந்துட்டோம் சமைச்சிருவோம். கத்த வேணாம் அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க கத்துனாங்க. நான் கத்தவே இல்லைங்க. இப்பவே இந்த கத்திரிய அப்படின்னு சுரேஷ் சொல்ல, மதிக்கும் மலருக்கும் சந்தோஷம். ஆஹா சுரேஷ் நல்லா அங்கிட்டே பேசுறானே. ஏன்னா வாங்கின அடி அப்படி இல்ல. பாக்குது மாமியார். புரிஞ்சு போச்சுடா. இனிமே உங்ககிட்ட நான் பஞ்சாயத்து பேசணும் அவசியமே இல்லடா. கொஞ்சம் சீக்கிரம் வந்தா என்னன்னு கேட்டதுக்கு என்ன ஆட்டி விட்டாளுங்க. ஆனா அவங்க பக்கமே பேசுறீரா? ஐயோ அப்பெல்லாம் இல்ல. கத்தாதீங்க. ரொம்ப கத்துனாங்க. அதுக்காக கத்தாதீங்க. ப்ரெஷர் வரும். மறுபடியும் ஏன் செலவு தானே ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதைத்தான் நான் சொன்னேன். அதுக்கு கோச்சிட்டாங்க. ஏம்மா இது ஒரு பெரிய பிரச்சனையா? நாட்டுல அவளுக கொண்டு போய் முதியோர் இடத்துல விடுறாளுக மாமியார் மாமனார. ஆனா நம்ம அண்ணி எவ்வளவு நல்லது பண்ணுது. ஆடா பாவி, எங்களை முதியோர் இல்லத்துக்கே விட்டுறோம்னு நினைச்சிட்டியாடா? இது நல்லாவா இருக்கு? நான் ஏண்டி எப்படி மாத்திட்டீல? நான் வாழல. இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எனக்கு இதே என் மருமேனா இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? என் மகன் உங்கள மாட்டியாட்டி இருக்கிறா. இப்படி ஆடி போய் ஊரை சுத்திட்டு வரா அப்படிங்கிற போன மறுபடியும் அடிக்கவும் எடுக்கிறாங்க. பார்த்தா தங்கராஜ் அம்மா தான் பேசுது. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிய? உன் பெத்து புள்ளையா பெத்து வளர்த்துருக்கியா? என்ன சம்மந்திமா என்ன சொல்றீங்க? கிழிச்சிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன என் பிள்ளை என்ன பண்ணாளா? வாக்கிங் போறா தெரியுமா? வாக்கிங்கு அப்படியே எல்லாம் திருன்னு முழிக்க. வாக்கிங் மட்டும் போல, வீட்டுக்கு சொல்லாம போயிருக்கா. எவ்வளோ பெரிய தெனாவட்டு திமிர்த்தனா. பருப்பு எண்ணெயும் வாங்கிட்டு வரேன், மளிகை சாமான் வாங்கிட்டு வரேன்னு பொட்டி கடைக்கு போறேன்னு போனவா போயிட்டு ஊரை சுத்திட்டு வந்திருக்கிறா. என்ன புள்ள லட்சணம் வளர்த்து வச்சிருக்கீங்க? அவளை வீட்டுக்கு அனுப்புறேன் வச்சுக்கோங்க. இல்ல சம்மந்தியம்மா தெரியாம போயிருப்பா. அதான் நானும் சொல்றேன். தெரியாம போயிட்டா வீட்டுக்கு. நான் எதுக்கு ஒருத்தி குண்டு கல்லாட்ட இருக்கிறேன்? என்கிட்ட சொல்றது இல்லையா அப்படிங்கல. சொல்லிட்டு தான் போகணும். அது பொம்பளை பெண்ணா அது தப்பு தான். ஏன்டி ரேவதி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவளுகெல்லாம் பாக்குறாளுகளே. ஒன்றும் இல்லை சம்பந்தியமா தெரியாம பண்ணிட்டா. ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்களேன். நீங்க கத்துறீங்கன்னா உடம்புக்கு ஆகாம போயிடும். அப்புறம் ப்ரெஷர் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் டாக்டர் வரணும். வைத்திய செலவு தானே. அடிப்பாவியலா மலரு மதி எல்லாருமே அவங்க அம்மா பார்க்குறாங்க. அடுத்தவளுக்கு தான் அட்வைன்ஸோ நமக்கெல்லாம் அட்வைஸ் இல்லையோ அப்படின்னு சொல்லி பார்க்கல. மன்னிச்சுக்கோங்கன்ட்டு ஃபோனை வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தா எல்லாம் முறைச்சு பார்க்குதுங்க. என்னம்மா ஊருக்கு தான் உபதேசம்னு சொன்னாங்களே அதெல்லாம் உண்மைதானோ? இல்லடா அது இப்போ நான் என்ன சொன்னேன்? நாங்களாச்சும் உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம் சொல்லிட்டு வந்தோம். ஆனா அங்கே சொல்லாமே போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஏய் என்னடி உங்க கூட ராசியா இருக்கா? அவளை பத்தி இப்படி போட்டு விடுறீங்க? ஹலோ அத்தை, நாங்க அவங்கள பத்திலாம் ஒன்றும் பேசல. ரேவதி அக்கா நல்லவங்க தான். எங்ககிட்ட தான் பேசிட்டு போனாங்க. ஆனா சொன்னீங்களே சொல்லாம போனாலும் பரவாயில்ல மன்னிச்சுக்கன்னு. ஆனா நாங்க சொல்லிட்டு போயும் எப்படி ஆடினீங்க? அது ஏங்க அப்படி? எல்லாரையும் ஒரே மாதிரி நினைங்க. அதைத்தான் நாங்க சொல்ல வந்தோம். ச்சே அப்படின்னு போக எல்லாருமே நம்மள லட்சுமியை தாங்க திட்டிட்டு போறாங்க. தூ அப்படின்னு துப்பாத குறை. மாமியாரே ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு மாமனாரே சொல்லிட்டு போயிடுறாரு. சுரேஷ் சரி நான் கிளம்புறேன். சமைச்சாச்சா அப்படிங்கல. எங்கே சமைக்க விட்டாங்க? கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சோறு ஒரு குழம்பு தான் இருக்குது. இன்னும் பொரியல்லாம் இல்லை. அப்பளம் வர தரட்டுமா? ஏதோ கொடுங்க நீ அப்படின்னு பாக்கியராஜும் சுரேஷும் வேகமாக சோறை வாங்கி சாப்பிட்றாங்க. என்ன பண்ணுறாங்க? விற்குது இவருக்கு. மதி தண்ணி கொண்டா. சுரேஷ் மதியை கூப்பிட்டோன்னா மதிக்கு அப்படியே ஒரே இதுங்க. என்னது அப்படின்னு தண்ணி கேட்டேன். இந்த கொண்டாரேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்ன அப்படி தானே முறைக்கிறாரு. இப்போ தண்ணி கேட்டோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ அடிக்கடி அம்மா கிட்ட எதிர்த்து வேற பேசுறாரா? எதிர்த்துன்னு சொல்றதை விட நியாயம் பேசுறாரு. தண்ணியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. பொறை ஏறிச்சு டக்குன்னு என்ன பண்றாங்க? தட்டி விடுறாங்க. நம்ம மதி பாக்கியராஜும் மலரும் பார்க்க அங்க பாருங்க லவ் சீன் ஓடுறது அப்படிங்கிற. கண்டுக்காத விடு. எனக்கு என்ன உனக்கும் தட்டி ஒன்று ஆசையா இருக்கா? ஆமா பாக்கியராஜு, இது எங்கேயோ படத்துல நிரோசா சொன்ன மாதிரி இருக்கேன். ஆமா எனக்கு சீக்கிரம் தட்டணும். அப்பதான் அவங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கல. சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருமுறாரு பாக்கியராஜு. என்னாச்சுன்னு தட்டி விட இவங்க 2 பேர் நிமிந்து பார்க்க அப்ப எல்லாருக்குமே பொறையேறுமோ பயந்துலே சாப்பிட்றீங்களோ? பயப்படாம சாப்பிடுங்க அப்படின்னு மதி தட்டி விட்டு எடுக்கிறாங்க. பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. அப்புறம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் அண்ணி கொஞ்சம் பார்த்து. ஏப்பா நாங்க என்னப்பா பண்ணோம்? நாங்க ஒண்ணுமே பண்ணல சுரேஷ். புரியுது அண்ணி. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. வயசாயிடுச்சு இல்லையா? அதனாலதான் ஏதோ குறுகிட்டத்தனமா பேசுறாங்க. கண்டுக்காதீங்க. ஆமாடா ஒரு சவுண்டு. திரும்பி பாக்குறாங்க லட்சுமி. என்னடா படம் நடக்குது? பெரிய பெரிய கலர் ஃபிலிமா ஓடுது. சூப்பருடா சூப்பரு. இப்படிதான் பொண்டாட்டி தாசனா இருப்பீங்களாடா? நாங்க கூறுகட்டத்தனமா பேசுறோமா? அம்மா அது இல்லம்மா, அதுகளை சமாளிக்கிறதுக்கு அப்படி பொய் சொன்னம்மா. ஓ
பொய் சொன்னேன்னு என்கிட்ட சமாளிக்கிறியாடா? இல்லைம்மா, நிஜமா அதாம்மா அப்படின்னோட இங்கே 2 பேரும் முறைக்கிறாங்க. ஓ! அப்போ பொய் சொல்ல சமாளிச்சிங்களா? அப்படின்னு சொல்ல இங்கிட்டு உடனே 2 பேரும் திரும்பி, சும்மா மலரு, சும்மா மதி ப்ளீஸ் பொறுத்துக்கங்களேன் அம்மாவுக்காக. அப்போ அங்கிட்டு திரும்புங்க. அப்படியே இங்கிட்டு யூ டர்ன் போடுறாங்க. அம்மா அம்மா சும்மாம்மா ப்ளீஸ்மா அவங்களுக்காக. என்ன பண்ணுறது? ஆம்பளைங்க 2 பேருக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு ஐயோ நாட்டில் 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லி மாமியாளுக்கு மருமக தான். ஆனால் நடுவில் நிற்கிற நம்ம யாருடா? வாடா சுரேஷுன்னு ஓடிடுதுங்க ரெண்டும். என்னடி சிரிக்கிறீங்களா? இதுங்க ரெண்டும் சிரிக்குதுங்க ஓடுறத பார்த்துட்டு. சிரிப்பா போச்சு, வச்சுக்கிறேன்டி, உங்களை நான் இதோட விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறி. என்னடி ஆக்கி வச்சிருக்கிய? எங்கே ஆக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தான் இருக்குல்ல என் பிள்ளைய சாப்பிட்டதை நான் எடுத்துக்கிறேன் தள்ளு அப்படின்னு வேகமாக சாப்பிட்டுட்டு தள்ளி போட்டு குழம்பு ஊற்றிக்கிட்டு புருஷனுக்கு முன்னாடியும் போட்டுக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் மலரு அப்படிங்குது, என்னத்தை சூடா அப்புறமாக்கி இஞ்சி டீ போட்டு கொண்டு வா, நாங்கள் சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு கொண்டா. சரிங்க போயிடுறாங்க. 2யும் எடுத்துக்கிட்டு 2 பிளேட்டையும். என்ன இவங்க ஒரு நேரம் திட்டுறாங்க, ஒரு நேரம் அப்படியே அடி பண்ணிடுறாங்க, புரிஞ்சிக்கவே முடியலைங்க அப்படின்னு மதி சொல்ல, அதனால தான் இவங்ககிட்ட நான் இத்தனை வருஷம் குப்பை கொட்டுறேன் மதி, புரியலை. அட ஆமாம், இப்போ சண்டை போட்டாங்களே அதே மாதிரி முறுக்கிக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா எனக்கும் கசந்து போயிருக்கும், இந்த வீட்டை விட்டு போகணும்னு தோணியிருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷம் மறந்துட்டு மலரு என்ன பண்ண ஏது பண்ணேன்னு பேசிடுறாங்க. அதனால தான் எனக்கு மறக்க சொல்லுது மதி. ஆமாம், என்கிட்டயுமே தான் என்ன பண்ணுற மதி அப்படின்னு பேசுனாங்க அப்படின்னு மதி சொல்ல, என்ன பண்ணுறது, குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இந்த அளவுக்கு சுரேஷ் பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போ மதி அப்படின்னு நம்ம மலர் சொல்ல, ரொம்ப சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து சரி நான் போயிட்டு 2-3 இடம் வந்திருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? எதுக்கு? வேலைக்கு தான். நானும் வரட்டுமா? 2 பேரும் சேர்ந்து போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வேலையெல்லாம் முடிப்போம் அப்படின்னு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.